Hi students, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்குலேட் த வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்து நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்கப்பா. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் த டாட் ப்ராடக்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஈஸியாகவே சிம்பிளை பண்ண தெரியும். இருந்தாலும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இதற்கான ப்ரொசீஜர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிடும். பொதுவாக ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 2 வெக்டார் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம்னா அதுக்கான காம்பனன்ட் ax i cap plus ay j cap plus az k cap அப்படின்றதையும் அதோடைய px i cap plus by j cap plus pz k cap இந்த 2 காம்பனண்ட்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது அதோடைய சேம் காம்பனண்ட்டை மட்டும் ப்ராடக்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், நம்மளுக்கு வேல்யூ வரும். அதாவது யூனிட் வெக்டார் i டாட் i அப்படின்றது 1, இதே இது i டாட் jவோட மல்டிபிள் பண்ணால் 0, i டாட் கேவோட மல்டிபிள் பண்ணாலும் 0. ஸோ அப்போது சேம் காம்பனன்ட் ரிசல்ட் மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதனால் சிம்பிளாகவே நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குற இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவில் பாருங்களேன், ஜே கேப்னு ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போது பி அப்படின்ற இந்த வெக்டாரில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டில் ஜே காம்பனண்ட்டை மட்டும்தான் இதில் நம்ம மல்டிபிள் பண்ண முடியும். அதர் காம்பனண்ட்ஸ் ஆர் 0. அதாவது இந்த ஏ காம்பனண்ட் அப்படின்றதுல 0 i cap ப்ளஸ் ஜே கேப் தென் 0 கே கேப் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது இந்த 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் இல்லையா? ஸோ அதனால் இந்த டேம் நம்ம எப்படி பார்க்குறோம், இது ஏ வெக்டார், இந்த 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் கே கேப் அப்படின்ற இந்த டேமில் இது பி வெக்டார். இந்த 0வோட மல்டிபிள் பண்ணக்கூடிய இந்த டேம் 0, அனதர் 0வோட மல்டிபிள் பண்ணக்கூடிய இந்த கேன்ற காம்பனண்ட்டும் 0. அப்போ ஜேவோட மல்டிபிள் பண்ணும்போது ஜேவோட மல்டிபிள் பண்ணக்கூடிய இந்த காம்பனண்ட்டில் ஜேல என்ன இருக்குது, 1, இங்கே -3. ஸோ அப்போது 1 இன்ட்டு -3 அப்படின்றது நம்மளுக்கு -3ன்றது தான் ஆன்சர். சரிங்களா? ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஆன்சர் தான். இதுக்கு இந்த ஃபார்முலாவோட பேசிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், முதல் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களாப்பா? ஓகே, இது போல் இனிமேல் ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாகவே சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன காம்பனண்ட் கொடுத்துருக்காங்க, ஐ. இங்கே ஐ இருக்குது, ப்ராடக்ட் பண்ணலாம். 2 இன்ட்டு 3 தென் ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் -1 இங்கே 0. ஸோ -1 இன்ட்டு 0 தான் நம்மளுக்கு வரப்போகுது. அடுத்து இங்கே கே காம்பனண்ட் இருக்கா, இல்லை. ஸோ அப்போது இங்கே கே காம்பனண்ட் 0, இங்கே கே காம்பனண்ட் 1 இருக்குது. அப்போது இந்த 2 டேம் நம்ம எழுதணும்னு அவசியமே இல்லை, டேரெக்டாகவே என்ன செஞ்சிடலாம், 6ன்னு ஆன்சர் எழுதிடலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இன்வெல் சிம்பிளை பண்ணிடலாம். இந்த காம்பனண்ட்டில் கே கிடையாது. அப்போ இந்த கே காம்பனண்ட்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஐஜே இந்த 2 காம்பனண்ட் மட்டும் பார்க்கும்போது 4 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 இன்ட்டு -1 1 இன்ட்டு -1. ஸோ அப்போ -1 வரும் இல்லையா? 8 -1 அப்படின்றது 7 அப்படின்ற ஆன்சர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முடிகிற ஒரு ப்ராப்ளம் தான் இது. சரி, அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கே நெக்ஸ்ட் டேர்மில் இல்லை. ஸோ அப்போ இந்த கே காம்பனண்ட்டை நம்ம விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய காம்பனண்ட் பார்க்கும்போது 1 இன்ட்டு 1 1 தான், ப்ளஸ் -1 இன்ட்டு -2 -1 இன்ட்டு -2. அப்போது 1 + 2 அப்படின்றது 3 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. நேரம் போட்டு ரொம்ப சால்வ் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப டைம் எடுக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஐடியாஸை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ப்பா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.